சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த ட்ரை ஸ்கின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வறண்ட சருமம். இந்த சருமம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் உடலுடைய மேல் தோல் சுருக்கம் இல்லாமல், வெடிப்புகள் இல்லாமல் அழகாக மென்மையாக இருக்க வேண்டும். த எலாஸ்டிசிட்டி என்று சொல்லுகின்ற கொலாஜன் என்று சொல்லுகின்ற சத்துவம் உடலிலே உற்பத்தி ஆகின்ற பொழுது அது தோலுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகமாக்குகிறது. இந்த கொலாஜன் என்கின்ற சத்துவம் உற்பத்தி ஆவதற்கு வாழை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த ட்ரை ஸ்கின் என்று சொல்லுகின்ற பொழுது மன கவலை, மன உளைச்சல், தி ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். சரியான தூக்கமின்மை, இப்படிப்பட்ட நிலையிலே அதிகமாக வெயிலிலே பணிபுரிபவர்கள், உடலிலே நீர் சத்து குறைவானவர்கள், நீண்ட நாள் நோய்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த சருமம் வறண்டு போயிருப்பதாக நாம் அறிகின்றோம். இந்த நிலையிலே வாழைப்பழம், ஒரு பழம் அல்லது 2 பழம் எடுத்து அதனோடு ஓரிரு தேக்கரண்டி தேன் சேர்த்து 10 முதல் 15 சொட்டுக்கள் வரை ஆலிவ் ஆயில், ஒலிவ ஆயில் என்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. வாழைப்பழம், தேன், இந்த ஆலிவ் ஆயில் மூன்றையும் ஒரு சேர மைய குழைத்து ஒரு விழுதாக்கி உடல் முழுவதும் தடவி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு குளிப்பதனாலே, இப்படி வாரம் 2 முறை சில வாரங்கள் குளிப்பதனாலே இந்த தோலுக்கு நல்ல பளபளப்பும் மென்மையும் நல்ல ஒரு வண்ணமும் கிடைக்கக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் சுருக்கங்கள் அத்துணையும் மறைந்து ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு மேற்பூச்சி மருந்தாக இது விளங்குவது மட்டுமல்லாமல் இதே மருத்துவத்தை நாம் சிறிது உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலேயும் நல்ல பலனை தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஹெப்படோமெகாலி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கல்லீரல் வீக்கம். இது ஆல்கஹாலிக் அல்லது நான் ஆல்கஹாலிக் என்று 2 வகையிலே சொல்லப்பெறுவது. மது அருந்துபவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு வீக்கம் காணுவது, மது அருந்தாதவர்களுக்கு ரசாயன பொருட்கள், அதாவது வலி மாத்திரைகள், ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் நீக்கிகள், இவற்றை அடிக்கடி உண்ணுபவர்களுக்கு இந்த கல்லீரல் வீக்கம் என்பது காண்கிறது. அப்பொழுது ஃபேட்டி லிவர் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இந்த கல்லீரல் வீக்கம் உருகின்ற பொழுது பெருவயிறு என்கின்ற நிலை ஏற்படுகிறது. நாளடைவிலே இது லிவர் சிரோசிஸ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொண்டு போய் இந்த கல்லீரலை மாற்றக்கூடிய தன்மையை நமக்கு தருகிறது. த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் லிவர் என்று சொல்லுகின்ற நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. இப்படிப்பட்ட வீக்கம் ஆரம்பத்திலேயே நாம் கண்டோமானால் அதற்கு பேரீச்சை ஒரு அற்புதமான மருந்தாகிறது. த டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரீச்சை தினமும் 5 முதல் 10 பேரீச்சம் பழத்தை நீரில் இட்டு ஊற வைத்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊறிய பிறகு அதை எடுத்து கொட்டைகளை நீக்கிவிட்டு அந்த பழத்தையும் ஊறிய நீரையும் மிக்சியிலே இட்டு அதை நன்கு நீராக்கி உள்ளுக்கு கொடுப்பதினாலே, அன்றாடம் ஒரு வேளை கொடுப்பதினாலே இந்த ஹெப்படோமெகாலி என்கின்ற வீக்கத்தை வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. இந்த கல்லீரல் கெட்டு போனவர்களுக்கு அதிக பலத்தை தந்து குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துவதாகவும் இது விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, காலை கடன் என்று சொல்லுகின்ற பொழுது
நாம் விழித்து எழுந்தவுடனே முதலில் செய்வது பல் துலக்குவது. இந்த வாய் என்பது நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நுழைவாயிலாக, வீட்டுக்கு ஒரு தலைவாசல் போல நம் உடலுக்கு ஒரு வாயில் என்று சொல்லுவதை வாய் என்று நாம் வழக்கத்தில் கொள்ளுவது வழக்கம். இந்த வாயிலே பல்வேறு கிருமிகள் தங்குவது இயற்கை. இந்த பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் அங்கே ஏற்படுவது, கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் அங்கே தங்கி துர்நாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக, த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றை தரக்கூடிய ஒன்றாக, த கம் ப்ளீடிங் என்று சொல்லக்கூடிய ஈறுகளுடைய இடையே ஏற்படுகின்ற குருதி கசிவு, அதற்கு காரணமாக இந்த கிருமிகள் விளங்குகின்றன. இதனாலே பல் ஆட்டம் என்பது காணுகிறது. கடுமையான பொருட்களை மென்று தின்பதற்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகின்ற நிலையை இந்த பல் ஆட்டம், பல் கூச்சம் இவை தருகின்றன. இந்த நிலையிலே நம் பற்களை ஆரோக்கியமாக வைப்பதற்காக ஒரு பற்பொடியை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு ஓமம், அஜ்வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்றது. இந்த ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே குருதி ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை தாக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த ஓமம் விளங்குகிறது. வலியை குறைக்கக்கூடியதாகவும் வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் ஓமம் திகழ்கிறது. இதனோடு அரிகா கெட்டாச்சு என்று சொல்லக்கூடிய பெட்டல் நட் என்று சொல்லுவார்கள், அதாவது பாக்கு என்று நாம் தமிழிலே சொல்லுகின்றோம். கமுகு என்று கூட இதற்கு பெயர் உண்டு. வெற்றிலையோடு சேர்த்து உண்ணக்கூடிய ஒன்று பாக்கு. இந்த பாக்கு ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையது. இந்த வற்றச் செய்யும் தன்மை உடையது என்று சொன்னால் பெரும்பாலும் சுவையிலே அவை மிகுந்த துவர்ப்பு உடையதாக விளங்கும். இந்த துவர்ப்பு சுவை என்பது குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியை குறைத்து நல்ல ஆரோக்கியத்தை, கடுமையான நிலையை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. கிருமி நாசினியாகவும் இந்த பாக்கு விளங்குகிறது. எச்சிலை சுரக்க செய்யக்கூடியதாகவும் இந்த பாக்கு நமக்கு துணை செய்கிறது. இதனோடு ஆலம் பொட்டாஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது படிக்காரம். இந்த படிக்காரத்தை ஒரு கருப்பு கம்பளி கயிற்றிலே கட்டி முற்றத்திலே வைப்பது வழக்கம். வீட்டு முற்றத்திலே படிக்காரத்தை வைக்கும்போது அதனுடைய மணத்தினாலே கொசுக்கள், கிருமிகள் அத்துணையும் வீட்டின் உள் நுழைவதை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. கண்ணேறு கழித்தல் என்று சொல்லுவார்கள், அதாவது திருஷ்டி என்று வழக்கத்திலே சொல்லுவது உண்டு. அந்த கண்ணேறு வாராமல் கட்டுவது என்று நாம் நினைத்து இருக்கிறோம். கண்ணேறு மட்டுமல்லாமல் நோய் கிருமிகளை வாயினுடைய முற்றத்திலேயே அதை அனுப்பக்கூடிய ஒன்றாக இந்த படிக்காரம் விளங்குகிறது. மேற்பற்று மருந்தாக முன்பெல்லாம் அடிபட்ட பொழுது இந்த படிக்கார நீரை ஊற்றி ஆற்றுவது வழக்கம். இந்த படிக்காரமும் துவர்ப்பு சுவை உடையது என்பதனாலே படிக்காரத்தை லேசாக வறுத்து பொடி செய்து கொண்டு பாக்கோடு சேர்த்து கொண்டு அதனோடு உப்பு, இந்து உப்பு, இந்த ராக் சால்ட் என்று சொல்லுகின்ற பாறை உப்பு அல்லது காமன் சால்ட் என்று சொல்லுகின்ற நம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு, பாக்கு, படிக்காரம், உப்பு, இவை மூன்றையும் ஒரு சேர சேர்த்து அதனோடு காசு கட்டி என்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. பல்வேறு துவர்ப்பு சுவைகளுடைய சாரத்தை எடுத்து உலர்த்தி இப்படி மணல் போன்ற, செம்மண் போன்ற கட்டிகளாக நமக்கு கிடைப்பது வழக்கம். இதுவும் மிகுந்த துவர்ப்பு உடையது. இரத்தத்தை கட்டக்கூடிய அஸ்ட்ரிஞ்சன்ட், ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த காசு கட்டியோடு ஓமம், அதனோடு உப்பு சேர்த்து
பாக்கு சேர்த்து அதை ஒரு பொடியாக பயன்படுத்துகின்ற நிலையிலே பற்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக, நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த பற்பொடி எப்படி பயன் தருகிறது, எப்படி அதை செயல்முறைப்படுத்துவது என்று நாம் பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஓமம் மற்றும் கொட்டை பாக்க பயன்படுத்தி ஈறுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், தொற்று, இரத்த கசிவு, சீழ்கசிவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்து ஈறுகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து, பற்களின் ஆட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பற்பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஓமம், கொட்டைப்பாக்கு, படிகாரம், காசுக்கட்டி, இந்துப்பு. கொட்டைப்பாக்கு நமக்கு இந்த மாதிரி முழுமையான பாக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம உடைச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கொட்டைப்பாக்கு நம்ம உடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும், ஒரு சிறிய தேங்காய் வடிவில் தான் இருக்கும். தேங்காய் இளநீர் போலவே இருக்கும் அந்த காய்கள். அதை உரிச்சோம்னா அந்த நாரெல்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி தேங்காய் மாதிரி இருக்கும். இந்த ஓட்டை உடைச்சோம்னா இதுக்குள்ள இந்த கொட்டைப்பாக்கு இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம உலக்க ஏதாவது வச்சு நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டோம்னா நல்லா அரைப்படும். ஒரு 2 தேக்கரண்டி அளவு ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலையும் வலி நிவாரணியாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஓமம் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஓமத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நல்ல கிருமி நாசினியாகவும் செயல்படும். வாய்க்கு புத்துணர்வு தரக்கூடிய, மனம் தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம ஓமம் சேர்க்குறோம். இதோட நம்ம கொஞ்சமாக படிகாரம் சேர்த்து பொரிச்சிடலாம். படிகாரம் நம்ம ஒரு 250 மில்லிகிராம் அளவு சேர்த்தோம்னா போதும். ஓமம் 20 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா 250 மில்லிகிராம் அளவுக்கு படிகாரம் சேர்த்தோம்னா போதும். படிகாரத்தை லேசா ஓமத்தோட சேர்த்து நம்ம பொரிச்சிடலாம். அதோட நம்ம இடிச்சு வச்சிருக்க கொட்டைப்பாக்கு 10 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நம்ம லேசா வறுத்துட்டோம்னா நல்ல பவுடர் ஆயிடும். இதோட நம்ம இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு ஒரு உமிழ்நீர் சுரப்பியா செயல்படும், ஸ்டிமுலண்டா இருக்கும், ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்டா இருக்கிறதுனால நம்ம இந்துப்பு சேர்க்கிறோம். அடுத்ததா காவிக்கல். இந்த காவிக்கல் பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் ஈறுகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் நம்ம காவிக்கல் சேர்க்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடணும். இந்த பற்பொடி இப்போ தயாராகிடுச்சு. இந்த பற்பொடி சரியாக அரைப்படலைன்னா நம்ம மெல்லிய துணி வச்சு இதை சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பவுடராக வரும். அப்போ நமக்கு உறுத்தாது, பல் தேய்க்கும் போது உறுத்தாது. இந்த பற்பொடி தினமுமே எல்லாருமே பயன்படுத்தலாம். பிரச்சனை இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை, ஒரு ஜென்ரல் டூத் பவுடராக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த பற்பொடியை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்கும். முகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர், தலையில் கோர்த்திருக்கக்கூடிய நீர்க்கோவையை போக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த பற்பொடி செயல்படும். காது வலி, அதிகமான தலைவலி இருக்கிறவங்களும் இந்த பற்பொடியை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அடிக்கடி காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, நீர்க்கோவையினால வரக்கூடிய தலைவலி, இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஓமம், கொட்டைப்பாக்கு, இந்துப்பு, படிகாரம் மற்றும் காவிக்கல் சேர்ந்த இந்த பற்பொடியை தினமும் நம்ம காலை மாலைன்னு 2 வேளையும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்று, சீழ்கசிவு, இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பற்களுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பாக்கு, ஓமம், இந்துப்பு, காசுக்கட்டி சூரணம், காவிக்கல் சூரணம் என்று கூட சொல்லுவது வழக்கம். அது கடைச்சரக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த படிகாரமும் கடைச்சரக்காக நாம் பெறக்கூடிய ஒன்று. இதனோடு இவை 4ஐயும் ஒன்றாக சேர்த்து ஒரு பற்பொடியாக நாம் வைத்திருக்கின்றோம். டூத் பவுடர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த பற்பொடியை வஸ்திர காயம் என்று சொல்லுவது வழக்கம். வஸ்திரம் என்று சொன்னால் துணி. ஒரு மெல்லிய சீலையிலே இட்டு அதன் மேலே இந்த பல்பொடியை கொட்டி நன்றாக கைகளிலே தேய்க்கின்ற பொழுது மெல்லிய துகள்களாக அது நமக்கு கிடைக்கும். அந்த மெல்லிய துகள்களை எடுத்து வைத்து கொண்டு
விரல்களினாலே பல் துலக்குவது மிக ஆரோக்கியமான ஒன்றாக விளங்கும். நாம் தூரிகை கொண்டு பல் துலக்குகின்ற பொழுது ஈறுகள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நாகரிகமாக பல் துலக்குவது என்பது நாம் தூரிகை கொண்டு பல் துலக்குவதைத்தான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் கை விரல்களினாலே பற்களை துலக்குகின்ற பொழுது ஈறுகளுக்கு சற்று அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த மசாஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பலனை ஈறுகள் பெறுகிறது. அப்படி ஈறுகள் மசாஜ் செய்கின்ற நிலையிலே குருதி ஓட்டம் என்பது ஈறுகளுக்கு அதிகமாகிறது. பற்களினுடைய இடையிலே இருக்கின்ற ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையிலே இருக்கின்ற கிருமிகளையோ பழைய உணவுப் பொருட்களையோ இந்த அழுத்தம் என்பது வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதை அன்றாடம் இரு வேளை அல்லது காலையிலே ஒரு வேளையாவது இந்த பற்பொடியை பயன்படுத்துவதனாலே இந்த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம் போகிறது. அதோடு கூட பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே நல்ல உறவு ஏற்பட்டு ஒரு ஆரோக்கியம் நிகழ்கிறது. நொறுங்க தின்றால் 100 வயது என்று மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். நொறுங்க தின்பதற்கு பற்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பற்கள் உறுதியாக இருந்தால்தான் கடினமான பொருட்களை கூட நொறுங்க தின்ன முடியும். அதை எளிதாக குடல் உறிஞ்சி செரிமானம் செய்யக்கூடிய நிலைக்கு பற்கள் உதவும் என்பதனாலே இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, பற்களுடைய ஆரோக்கியம் உடலுடைய ஆரோக்கியம் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இன்று நாம் ஒரு பற்பொடியினுடைய பயனை தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.